மேரேஜ் ஆகி புதுசுல, "நீ சென்னைக்கு போயிட்டியா? நீ அது கத்துக்கோ, இது கத்துக்கலாம். நீ போயிட்டு சென்னை போயிட்டு தூத்துக்குடிக்கு வரும்போது, நீ அவ்வளோ டேலண்டோட வருவ." அப்படி இப்படின்லாம் நல்ல ஒரு ஆசைய கெளப்பி விட்டாங்க சார். ம். இப்ப வந்து 8 வருஷமா சென்னை மாப்பிள்ளைய மேரேஜ் பண்ணி வந்து இங்க வீட்டோட தான் அடைஞ்சிருக்கேனே தவிர, ஒரு டேலண்ட் வளர்த்த மாரி உலகம் தர வாய்ந்த உணவுகள்லாம் வந்து சென்னைக்கு வந்தா கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, தமிழ்நாட்டிலேயே ஆரோக்கியம் இல்லாத உணவு சென்னையில தான் கிடைக்கும் அப்படின்ற மாரி நான் அடிச்சு சொல்லுவேன் சார். ஆரோக்கியம் இல்லாத ஆரோக்கியமே உணவு இல்லாத சென்னையில தான் உணவு கிடைக்கும் சென்னையில சொல்றீங்க. மட்டும் தான் கிடைக்கும். நான் ஆக்சுவலி மல்லு தான். நான் மலையாளி. எங்க அப்பாவும் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வெறும் ரூ. 2500 பாக்கெட்ல வச்சு சென்னைக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பல்லி முட்டாய் வித்தாங்க. அதிலிருந்து பொறுமையா ஒரு பொட்டி கடை வச்சாங்க. அதிலிருந்து ஒரு ஸ்டோர். அதிலிருந்து இப்போன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கரெக்டா 35 வருஷம் ஆகுது. இன்னமும் எங்க அப்பா ஒரு 50, 60 கிலோ ஆவடியிலிருந்து பழத்தை தோல்ல வச்சு அங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் நடந்து எடுத்துட்டு வந்ததை இப்போ வித்துட்டு இருக்காங்க. ட்ரைமி பாபட் வழங்கும் வா தமிழா வா. வா தமிழா வாவில் இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு சென்னை போல ஊரே இல்லை என கொண்டாடுபவர்கள் வெசஸ் பிற மாவட்டத்துக்காரர்கள். இது பாருங்க, பிற மாவட்டம் சொல்லி முடிக்கல, பெரிய கைதட்டா இருக்கு. சென்னையை பத்தி நிறைய கதை பிற மாவட்டங்கள்ல உலாவுது இல்ல, அப்படி என்னென்ன கதைகள் உலாவுது? சவரில் குளிச்சுட்டு சவர்மாவை சாப்பிட்டு சங்கடமா வாழ்ந்துகிட்டு இருக்க சென்னைவாசிகள் மத்தியில கம்மால குளிச்சுட்டு கம்மங்கஞ்சி சாப்பிட்டு ஆ. கம்பீரமா உட்காந்துருக்க எங்க கிராமத்தார்கள் எவ்வளவோ மேலு. ஓகே. ஆமா, பொதுவாகவே எல்லா பிள்ளைகளையும் நம்ம இங்கே தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். படிப்பு வசதி எல்லாமே இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை நம்ம இங்கே கொண்டு வந்து சேர்க்குறோம். ஆனால் இங்கே வந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் ஒரு 4 வருஷம் இங்கே படிக்கிறாங்கன்னா அவங்களும் சென்னை வாசியாக மாறிடுறாங்களே தவிர உறவு முறைகள் மறந்துடுறாங்க. அப்பா அம்மா பேரண்ட் மேலே பாசங்களே இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு. சென்னையை பத்தி என்னென்ன கதைகள்லாம் உலா வருது? நான் அந்தியூர்லேருந்து வரேங்க. நான் ஊர்லேருந்து சென்னை போகிறேன்னு கிளம்புனதுமே எனக்கு சொன்னது, தம்பி போனையும் பர்ஸையும் செயினையும் பூட்டிட்டு போடா, பேக்கில் போட்டு பூட்டிக்கடா, சென்னை பாதுகாப்பான இடம் இல்லை, அடிச்சுட்டு போயிடுவான். வார்த்தை. இப்போ எங்கள் ஊர் கோயம்புத்தூருங்க சார். அங்கேருந்து எல்லாம் வேலைக்கு இங்கே வராங்க. அப்போ எங்கள் ஊர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாரா சென்னைக்கெலாம் போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பெந்தாவா எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் அங்கேருந்து இங்கே வந்துட்டு படுற கஷ்டத்தை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு புருடான்னு தான் நம்புகிறேன். ஏன்னா புருடா. ஆமாம், மேரேஜ் ஆகி புதுசுல, "நீ சென்னைக்கு போயிட்டியா? நீ அது கத்துக்கோ, இது கத்துக்கலாம். நீ போயிட்டு சென்னை போயிட்டு தூத்துக்குடிக்கு வரும்போது, நீ அவ்வளோ டேலண்டோட வருவ." அப்படி இப்படின்லாம் நல்ல ஒரு ஆசைய கெளப்பி விட்டாங்க சார். ம். இப்ப வந்து 8 வருஷமா சென்னை மாப்பிள்ளைய மேரேஜ் பண்ணி வந்து இங்க வீட்டோட தான் அடைஞ்சிருக்கேனே தவிர, ஒரு டேலண்ட் வளர்த்த மாரி இல்ல. இருக்கிறதையும் மறந்து போய் தான் உட்கார்ந்துருக்கிறேன் நானு. இருக்கிற திறமையை மறந்து போச்சுட்டீங்க. இங்க வந்து நம்மள ஒரு ஹைப் ஏத்தி விடுறது. சென்னையை பத்தி இப்ப பில்டப் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. கிராமத்துல வந்து கடன் பட்டா ₹1 வந்து வீடேறி வந்து கேட்டால அவமானம்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா சிட்டில எவ்வரி பர்சன் மேலேயும் கடன். எதுக்காகனா பந்தா, ம். இஎம்ஐல ஒரு கார், இஎம்ஐல ஒரு வண்டி, இஎம்ஐல ஒரு சொசைட்டிய ப்ளேம் பண்ணி வச்சிருக்குது. ஓகே. இஎம்ஐல வாழ்க்கை நடத்துறவங்க சென்னையில. சென்னையை பத்தி வேற என்னென்ன பில்டப் பண்றாங்க? உலகம் தர வாய்ந்த உணவுகள்லாம் வந்து சென்னைக்கு வந்தா கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, தமிழ்நாட்டிலேயே ஆரோக்கியம் இல்லாத உணவு சென்னையில தான் கிடைக்கும் அப்படின்ற மாரி நான் அடிச்சு சொல்லுவேன் சார். ஆரோக்கியம் இல்லாத ஆரோக்கியமே உணவு இல்லாத சென்னையில தான் உணவு கிடைக்கும் சென்னையில சொல்றீங்க. மட்டும் தான் கிடைக்கும். அதை அவங்களால மறுக்க முடியுமான்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. கெட்டும் பட்டணம் போகுங்கிறாங்க. ஆ. பட்டணத்துக்கு வந்தா இங்க வந்து வாழ்வாதாரங்கிறது குறைவா தான் சார் இருக்கு. எல்லாமே ஆசையா வர்றாங்க, ஆனா எல்லாரும் ஜெயிக்கிறாங்கன்னா கிடையாது. கெட்டும் பட்டணம் போன்னு தான் சொல்லியிருக்காங்க. கெட்டும் வந்து கிராமம் போன்னு சொல்லல. நீங்க முதல்லயே கெட்டு போயிட்டீங்க. இங்க வந்து என்னத்துக்கு கெட போறீங்க? அதனால இங்க வந்தா உஷாரா தான் பொழைக்கணும். நீங்க பல்லாவரம் தான் சார். நான் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் தாய்கிட்ட சிலது இல்லாதது எனக்கு ஏக்கமாக இருக்குது. அதை நான் இங்கே பதிவு செய்யலாம். ஒரு பாட்டு இருக்குது சார் சென்னை பற்றி. வியாசார்பாடி ரவுடிங்கோ, காசிமேடு டப்பா கஞ்சி, சென்ட்ரல் ராபரி, புளியந்தோப்பு அராத்து, ஆடு தொட்டி கறிக்கல், காக்கா தோப்பு தௌலத்து, இது எல்லாம் எங்கே இருக்குது? சென்னையில் உள்ளக்குது. சொல்லும் போது நல்லா இருக்குது. அந்த பாட்டிலே வருது. வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பிச்சு காசிமேடு வரையிலும் ரவுடிங்கோ, திருடனுங்கோ, பொய் சொல்றவங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறவங்கன்றீங்க. இதை செஞ்சது சினிமாக்காரங்க தான். இந்த வண்ணாரப்பேட்டையில இருந்து காசிமேடு வரலாம் சார். இப்ப சொல்றேன், இன்னைக்கு நைட்டு ஒருத்தன் பட்னியோட படுத்தான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க யாரையும் பட்டினியோட படுக்க விட்டது கிடையாது. சொல்லுங்க, சென்னை பத்தி என்னெல்லாம் பில்டப் கதைகள் வெளியில உலாவுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. சென்னை பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை ஒரு நாள் சொன்னேன். சென்னை பொண்ணுனாலே வேணாண்டா தம்பி அப்படின்ட்டாங்க.
ஏம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, சென்னை பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. இது என் பர்சனலா இப்போ ரீசெண்டாக நடந்ததுல சொல்றேன். ஒரு பொண்ணு அலைன்ஸ் வந்தாங்க. கேட்டதுக்கு மாப்பிள்ளைக்கு வந்துட்டு ஐடியில் ஒர்க் இருக்கணும், மாதம் 1 லட்ச ரூபா சேலரி இருக்கணும், சொந்தமாக அப்பார்ட்மெண்ட் இருக்கணும், சொந்தமாக ஒரு கார் இருக்கணும். இது எல்லாமே நான் சம்பாரிச்சிட்டு கட்டணும்னா எனக்கு 50 வயசு ஆகும். அப்போ வந்துட்டு உங்கள் பொண்ணு எனக்கு கொடுப்பீங்களா? இதுவே நான் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணை நான் பார்த்து கல்யாணம் பண்ணேன்னா எனக்கு சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் இருக்கும், அது இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு இருக்கும், என்கிட்ட ஒரு பைக் இருக்கும், அது போதும், தாராளமாக போட்டு கொடுப்பாங்க. நான் வந்து கடலூர் சார். நான் 2019 சென்னைக்கு வரேன். 12th முடிச்ச உடனே சென்னையில் படிக்கணுங்கிற ஆசை. அங்கே போகும்போதே என்ன ஊரில் என்ன சொல்லிட்டாங்க எங்கள் பசங்கள்லாம், எங்கள் அம்மாட்ட போயிட்டு உன் பையன் வந்து கண்டிப்பாக வரும்போது ஒரு பொண்ணோட தான் வருவான், அவன் வந்து பொண்ணோட அங்கேயே செட்டில் ஆயிடுவான், சிட்டியில் செட் ஆயிடுவான் அப்படிலாம் சொல்லி வச்சுட்டாங்க. சொன்னது யாரு இது? இதெல்லாம் என் பக்கத்து இல்ல, வீட்டுக்காரங்க. அவரை நம்ம ரொம்ப பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சென்னைக்கு ஒரு டிக்கெட் எடுத்தா இலவசமா அதனால எங்க அம்மா சொல்றீங்க. எங்க அம்மா மனசு மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, நீ சென்னைக்கு போய் படிக்கணுமா, ஏன் இங்க காலேஜ் இல்லையா, பக்கத்துல காலேஜ் இல்லையா, திட்டவடியில காலேஜ் இல்லையா, விருதாச்சலத்தில் காலேஜ் இல்லையா, திருச்சிலை காலேஜ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து புராணத்தை பரப்புறாங்க. ஆம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கே யோசிக்கிறாங்களா சென்னையில? இப்போ உண்மை. சென்னை வந்த உடனே பொண்ணோட வருவேன்னு சொல்ற பத்தியா, இங்க எந்த பொண்ணும் அவ்வளவு சுலபமா கிடைச்சிட மாட்டா. ஓகே ஓகே சார். தப்பு ராஜா, தப்பு. அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட்டிங் கிளாஸ்ல உட்காடுறேன். உட்காந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக உள்ள போயிட்டு வெளியே வரேன். பேக் காணும். பேக்கில் பார்த்தோன்னா சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு. வச்ச 2 செகண்ட்ல 2 நிமிஷத்துல காணாம போகுதுன்னா இது எந்த மாதிரி சிட்டி? எல்லா ஊரிலும் அதை போன்ற மனிதர்கள் இருக்காங்க. அது பொதுப்படியா சென்னை வாசிகள்லாம் திருடர்கள், மற்றவர்கள் எல்லாம் திருடர்கள் அல்ல அப்படின்னு அடையாளப்படுத்துவார்களா, அது தப்பு. அடுத்து சொல்லுங்க, சென்னை பத்தி என்னெல்லாம் பில்டப் கதைகள் வெளியில உலாவுதுன்னு நினைக்கிறீங்க? மதுரையிலேருந்து வந்திருக்கேனா, அங்கேருந்து சென்னை பற்றின ஒரு உருட்டு பெரிய உருட்டு. அங்கே வேணா ஒருத்தன் சென்னையில் வந்திருப்பான், அவங்க லொலோல பட்டு வந்திருப்பான், அங்கே வந்து உருட்டுவாங்க சென்னையை பற்றி. நான் வந்து அங்கே இப்படி போயிட்டு சம்பாரிச்சு நல்லா பார்த்து காரை வச்சிருக்கேன், வீடு கட்டிட்டேன் அப்படின்னு உருட்டுவாங்க. சென்னை மாநகரம் ஒரு நாள் சிறப்பான நகரம், கூவாத்துல குளிச்சோம் அது ஒரு காலம். அன்னைக்கு கூவாரே நல்லா சுத்தமான தண்ணியா இருந்து, குற்றால தண்ணி அன்னைக்கு இங்க வந்தீங்களே சென்னைக்கு, அன்னைக்கே கூவார் ஆயிடுச்சு. அதனால சென்னை என்னைக்குமே சென்னை தான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு சென்னையோட அடையாளம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வாழ்ந்த இடம் சென்னை, அவங்களோட அடையாளத்தை கொடுத்தது சென்னை. கிராமத்துல இருந்து மஞ்சா பைய தூக்கிட்டு வந்து சென்னைக்கு நீங்க வரும்போது என்னத்தை எடுத்துட்டு வந்தீங்க, ஆனா போகும்போது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது சென்னை. சென்னை நாங்க என்னைக்குமே குறைய சொல்ல மாட்டோம். உங்க பேர் என்ன? என்னோட நேம் ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார். சென்னையில எந்த ஏரியா நீங்க? சென்னையில் நான் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கேன் சார். சிந்தாதிரிப்பேட்டையோட முழு பேர் வந்து சின்னத்தரிப்பேட்டை. வரலாறு கேட்கல, நீங்க எந்த ஏரியா இருந்தவரை கேட்டீங்க. ஜெயக்குமார், நீங்க முன்னாடி பேசினது வரைக்கும் சரி. ஓகே சார். நீங்க கிராமத்துல இருந்து மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்து நீங்க என்னத்தை பண்ணீங்க அப்படின்னு கேட்கறது. சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் சொன்னேன். சென்னையோட வளர்ச்சியில ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பங்கு இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் பங்கு இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? நீங்க குறிப்பிட்டு ஒருத்தரை வந்து நீங்க அடையாளப்படுத்துறதுக்குல மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்து நீங்க என்ன செஞ்சீங்கிறது இருக்குல்ல, அந்த தாக்குதல்கள் தேவையில்லை. நான் அதான் சொன்னேன், நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா பேச ஆரம்பிங்க. ஓகே ஓகே. நீங்க சொல்லுங்க, சென்னையை பத்தி இவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்கும்போது எங்க முரண்படுறீங்க? ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலி மல்லு தான், நான் மலையாளி. எங்கள் அப்பாவும் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வெறும் 2500 ரூபா பாக்கெட்டில் வச்சு சென்னைக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு பள்ளி மிட்டாய் விற்றாங்க, அதுலேருந்து பொறுமையாக ஒரு பொட்டி கடை வச்சாங்க, அதுலேருந்து ஒரு ஸ்டோர், அதுலேருந்து இப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்டாக 35 வருஷம் ஆகுது. இன்னமும் எங்கள் அப்பா ஒரு 50-60 கிலோ ஆவடியிலிருந்து பழத்தை தோல்ல வச்சு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் நடந்து எடுத்துகிட்டு வந்ததை இப்போ வித்துட்டு இருக்காங்க. டு பி ஃப்ராங்க், நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி, மாதம் ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அதை வச்சு என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணலாம். ஆனால் இன்னமும் எங்கள் அப்பா வந்து அந்த பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2500 ரூபாயிலேருந்து அந்த 25 வருஷம் 35 வருஷத்தில் இப்போ 2 வீடு வச்சுட்டு இப்போ கடையும் சொந்தமாக வச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்தோரை வாழ வைக்கும் சென்னையை சொல்லிட்டு சும்மா வந்துட்டு மல்லாக்க பார்த்துட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. நான் உங்களை அஃபெண்டாக சொல்லலை, அந்த நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு டேலண்ட் எடுத்துருக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்தோரை வாழ வைக்கும் சென்னைன்னு வந்தால் மட்டும் போதாது, அதுக்கு உழைக்கணும் நல்லா.